கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யெகோவா சூர்த்தி சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லா தேவைகளுக்காக என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் என்று சொல்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு தலைப்பு ஒரு சிறிய செய்தி சொல்லப் போகிறேன். தலைப்பு மாறாவின் தண்ணீர். மாறாவின் தண்ணீர் படிக்கலாம். யாத்ராகமம் 15வது அதிகாரம் 23வது வசனம் 24-25. அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, கசப்பு, மாறான கசப்பு. கசப்பு நம்ம மனசுல இருக்கக்கூடாது. நம்ம மனசுல கசப்பு இருக்கக்கூடாது. எப்பவும் மதுரமான வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை, அப்படி ஜீவ தண்ணீர், மதுரமான தண்ணீர் நமக்குள்ளே எப்போ இருந்துக்கிட்டே இருக்கணும், ஊறிக்கிட்டே இருக்கணும். ஆமென். கசப்பு இருக்கக்கூடாது, முன்பகை இருக்கக்கூடாது, பழிவாங்குற எண்ணம் இருக்கக்கூடாது. நம்ம மனசுல மறந்துடணும். அப்பப்பைக்கு மறந்துடணும். நம்ம மறந்துட்டு ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து நாம் ஜெபிக்கணும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கணும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, மோசே 6 லட்சம் ஜனங்களுக்கு மேலாக நடத்தி கொண்டு வரைகிறார். வர நேரத்தில் ஒரு வனாந்திரத்தில் தண்ணியே கிடைக்கல அவங்களுக்கு, ஜனங்களுக்கு 3 நாள் தண்ணி தானே நம்ம வாழ்க்கையில் முக்கியமான உணவு. ஆமென். தண்ணிலாம் நம்ம ஜீவிக்க முடியாது. தண்ணி தான் நமக்கு ஜீவதானம், நமக்கு முக்கியமானது. சாப்பாடு ஆகாரம்லாம் அப்புறம் தான், 2வது. ஆமென். தண்ணீர் இல்லைன்னா நம்ம ஒரு மனுஷன் உயிர் பிழைக்க முடியாது, ஜீவன் பண்ண முடியாது. தண்ணி தான் நம்ம முக்கியமாக. ஜீவ தண்ணீர் நமக்குள்ளே எப்பவும் உரிக்கிட்டே இருக்கணும். ஜீவ தண்ணீர் என்னது? அவனுடைய வார்த்தை, அவனுடைய மதுரமான வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. ஜனங்க பாருங்க, வரும்போது தண்ணி கடையில் நம்ம முறுமுறுக்கிறாங்க. நீங்கள் முறுமுறுக்கிறீங்களா? புலம்புறீங்களா? அது இல்லை இது இல்லை சொல்கிறீங்களா? அப்படி சொல்லாதீங்க, முறுமுறுக்காதீங்க. ஜனங்க முறுமுறுத்ததுனால தான் என்ன ஆகுது? தண்ணி மாறாவாகுது. மதுரமான தண்ணீர் மாறாவாகுது. நம்ம எப்பவுமா அடுத்தவங்கள்ட்ட கசப்பு வைக்கக்கூடாது. உடனே மறந்துடணும். சொந்தமா பந்தமா யார் பேசணும், நீங்கள் போய் பேசுங்க, தப்பே இல்லை. நம்ம விட்டு கொடுத்து போகிறது தப்பே கிடையாது. ஆமென். கசப்பு நமக்குள்ள இருக்கிறபடினால ஜனங்கள்லாம் கெட்ட வழியில் போகிறாங்க, உயிரை மாச்சிக்கிடுறாங்க, குடிக்கு அடிமையாக இருக்கிறாங்க, போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. நமக்குள்ள அந்த ஜீவ தண்ணீர் என்ற மதுரம், ஒரு இனிப்புதான தண்ணி நமக்குள்ள வந்துட்டோன்னா நம்ம வாழ்க்கை செம்மையாக இருக்கும். நம்ம வாழ்க்கை நேர்வழியில் ஆண்டவர் நடத்துவார். அவருடைய ஜீவ தண்ணீர், அவருடைய மதுரமான வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். ஆமென். பிடிச்சிக்கிடணும். அது வார்த்தை பிடிச்சிக்கணும். அது வார்த்தை கை கொள்ளணும். வாழ்வில் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வார்த்தை கைகொள்வதனால் தானே. ஆமென். இந்த சூழ்நிலையில் பல பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நெருக்கப்பட்ட நேரத்தில், அடிமைப்பட்ட நேரத்தில், பாவம் பண்ண நேரத்தில், என் வாழ்க்கை மாறாதா, என்னுடைய போகாதா, என் கசப்பு போகாதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். உங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் ஜெபிக்கணும். ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த எல்லாம் விட்டு வெளியே விலகி உங்களுக்கு நல்ல மதுரமான தண்ணீர், ஜீவ தண்ணீரை ஆண்டவர் உங்களுக்கு ஊற்றுவார். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம். ஒரு விசை கண்களை மூடி. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த மாறா தண்ணீர் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த மாறா தண்ணீர் நீக்கி போட்டு கர்த்தா மதுரமான தண்ணீரை உன் பிள்ளைகள் மேலும் ஊற்றுவீராக ஆண்டவரே. அபிஷேகத்தை ஊற்றும் ஆண்டவரே. ஊற்று தண்ணீரே ஊற்றுவீராக ஆண்டவரே. ஜீவ தண்ணீரே ஊற்றுவீர் ஆண்டவரே. இப்போ இந்த யெகோவா சூர்த்தி சேனல் வழியை பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்களுடைய வளம் இறங்கட்டும் ஆண்டவரே. மகிமை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா உள்ளத்தில் உள்ள எல்லா கசப்புகள்லாம் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே எல்லாம் மாறி ஆண்டவரே உங்களுடைய மதுரமான தண்ணீர் பிள்ளைகளுடைய ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உச்சங்களில் உள்ளங்கால் வரை ஊன் உறுப்புகள் ரத்த நாளும் பரவி பாயிட்டும் அப்பா. என் வாழ்க்கை மாறாதா என்று இயங்கிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளாம் உங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக மாற்றும் ஆண்டவரே. நேர்வழியில் மாற்றும் ஆண்டவரே. கர்த்தாவே சீர்படுத்தும் ஆண்டவரே. சீரில்லாத வாழ்க்கையை சீர்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரீகாத்தர் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும்,
சாட்சிகள் இருந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் டீமும் ஜெபிக்கிறோம். ஆமென். காட் பிளஸ் யூ.